ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாளி பார்க்கு தான் வந்திருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜாலியாக சுற்றி பார்க்கலாம், பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஃபன் பண்ணலான்ட்டு போனோம். ஆனால் அந்த இடத்துல நமக்கு ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து கீழே அந்த ஸ்லோப்பில் வந்து கீழே இறங்குறப்ப அந்த சர்வலில் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க நம்மளை தள்ளினாலும் நம்மளே தன்னிச்சையாக போனாலும் நம்மளோட பாடி எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கணும். இன்னொன்று நம்ம சக்கரத்தை கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கணும். இது நம்ம பண்ணாமல் நம்மளோட பாடியை வந்து இப்படி பேக் சைடு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சிட்டோம்னா நம்ம சரிஞ்சு கீழே விழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்போ அண்ணன் கீழே விழுந்ததுக்கு காரணமும் அதுதான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்பயுமே ஸ்லோப்பில் இறங்குறப்ப உங்களோட பாடியை கொஞ்சம் பேக்கில் வச்சுட்டு சக்கரத்தை நல்லா பிடிச்சி கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிட்டு போனீங்கன்னா தான் நம்ம கரெக்டாக அதில் வந்து கீழே இறங்க முடியும். இது வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த மாதிரி யாருக்கும் நடந்துடக்கூடாது, நடந்த இந்த பேட் இன்சிடென்ட் மாதிரி யாருக்கும் நடக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். வீல் சேர் பயன்படுத்துகிற நண்பர்கள் அனைவரும் இந்த மாதிரி ஸ்லோப்பில் சர்வலில் இறங்குற உங்கள் பாடியை பேக் சைடு வச்சுட்டு சக்கரத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு கீழே இறங்குனீங்கன்னா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல்